In this video, we are going to solve the questions given in 8th standard maths workbook under part 1, unit 1, numbers, worksheet number 2. First Roman letter, choose the best answer. First question, the next two numbers in the number pattern 1, 4, 9, 16 are. ஸோ இந்த நம்பர் பேட்டர்னில் நெக்ஸ்ட் என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் பேட்டர்ன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் 5 ஸ்கொயர் அண்ட் 6 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் வந்து 1, தென் 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9 அண்டு 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து 25, தென் 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து 25 அண்ட் 36. ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be a perfect square. ஆப்ஷன்ஸில் எது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் 2, 3, 7, 8 இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூனிட் டிஜிட்டில் வந்தால் அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், 198ஓட யூனிட் டிஜிட்டில் மட்டும் 8 இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஆன்சர் ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின், the smallest number by which 768 must be multiplied to get a perfect square number. 768 எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 768க்கு ப்ரைம் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். 768ல் யூனிட் டிஜிட்ஸில் வந்து 8 இருக்குது, ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். 2 3 is 6, 3 டைம்ஸ் ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன். 16, 8 into 2 is 16. ஸோ 8 வந்து இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த 8 வந்து 2ல் 4 டைம்ஸ் இருக்குது. 2 into 4 is 8. ஸோ 4 இங்கே போட்டிருக்கேன். தென் யூனிட் டிஜிட் வந்து இப்போவும் இங்கே ஈவன் நம்பர். ஸோ 2ஆல் டிவைட் ஆகும். 2 into 1 is 2. ஸோ 1 டைம். தென் ரிமைனிங் 1 இருக்கும். 18. 2 into 9 is 18. ஸோ 9 டைம். தென் இங்கே 4 இருக்குது. 2 into 2 is 4, 2 டைம். அகைன் இதை செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 into 9 is 18. ரிமைனிங் 1 இருக்கும். 2 into 6 is 12. ஸோ 6. தென் அகைன் 2ஆல் 2 into 4 is 8. ரிமைனிங் 1 இருக்கும். 16. 2 into 8 is 16. தென் அகைன் 2ஆல் 2 into 2 is 4 and 2 into 4 is 8. 2 into 4 is 8. ஸோ 4 இங்கே போட்டிருக்கீங்க. தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 into 1 is 2, 2 into 2 is 4. தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 into 6 is 12. ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 into 3 is 6. ஸோ 3 வந்து தேர்ட் டேபிளில் பண்ணலாம். 3 into 1 is 3. ஸோ 768ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்களா, டிவைட் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் இங்கே எழுதிக்கோங்க. 2 into 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 2s இருக்குது. 2 into 2, 4, 5, 6, 7, 8 2s வந்து எழுதியிருக்கேன். தென் 1 3 இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பேர் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் நம்பர். இஃப் ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர்ஸ்க்காச்சும் பேர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ 2க்கு 2 ஸ்கொயர். இந்த 2 2 பேர் பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர். தென் இந்த 2 பேர் பண்ணிக்கலாம், 2 ஸ்கொயர். தென் இந்த 2 பேர் பண்ணிக்கலாம், ஸோ 2 ஸ்கொயர் இன்டூ 3. ஸோ இந்த 3 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இன்னொரு 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 768 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். ஸோ 3 தான் வந்து ஆன்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 3 digit that is a perfect square. 3 digit கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த நம்பர்னு ஃபைண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா அது 4 digit நம்பர். தென் ஆப்ஷன் பிசிடியில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்னு பாருங்கள். 961 வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 961 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 961க்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 961 போட்டிருக்கேன். 31 டேபிளில் 31 டைம். அகைன் 31 டேபிளில் 1 டைம். ஸோ 961ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 31 அண்ட் 31. ஸோ
இது ரெண்டும் பேஸ். ஸோ 31 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? பேஸ் இல்லாத ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இதில் வந்து பேஸ் எல்லாமே இருக்குது, பேர் இல்லாத எந்த ஃபேக்டரும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 961. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். 5th question. 676 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. The number of rows and the number of plants in each row. 676 plants வந்து ஒரு கார்டனில் பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 ரோவில் 2 பிளான்ஸ் வச்சிங்கன்னா 2 ரோஸ் தான் இருக்கணும். இப்போ ஒரு ரோவில் 3 பிளான்ஸ் வச்சிங்கன்னா 3 ரோஸ் இருக்கணும். செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. அதுவே வந்து இப்போ 1 ரோவில் இதான் 1 ரோவில் 4 பிளான்ஸ் வச்சிங்கன்னா இதான் 4 பிளான்ஸ். ஓகேவா? 4 பிளான்ஸ் வச்சிங்கன்னா அங்கே 4 ரோஸ் இருக்கணும். 4 ரோஸ்லேயும் 4 பிளான்ஸ் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 676 பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரோஸ் வேணும், தென் ஒரு ரோல் எவ்வளோ பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 676க்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம். லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 into 3 is 6, 3. தென் 7 இருக்குது. 7ல் 2 into 3 is 6. ரிமைனிங் 1 இருக்குது. 16. 2 into 8 is 16. ஸோ 8 போட்டிருக்கேன். தென் இந்த யூனிட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2 into 1 is 2. ரிமைனிங் 1 இருக்கும், தட் இஸ் 13. தென் 2 into 6 is 12. ஸோ 6 இங்கே போட்டிருக்கேன். தென் ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இது வந்து 18 கன்வெர்ட் ஆகும். ஸோ 2 into 9 is 18. தென் இதை 13th டேபிளில் மல்டிப்ளை பண்ணலாமா? 13 into 13 is 169. ஸோ 13 into 1 is 13. ஸோ 1. இங்கே 676ஓட ரூட் வந்து தட் மீன் ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 2 into 13 into 13. ஸோ இது ரெண்டு நம்பர்ஸ்க்குமே பேஸ் இருக்குது. 2 ஸ்கொயர் into 13 ஸ்கொயர். ஸோ 676ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 into 13. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 3 is 6 and 2 into 1 is 2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 26. Second Roman letter, fill in the blanks. 6th question. A number ending in dash 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 and dash is never a perfect square. ஸோ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து என்னெல்லாம் இருந்தால் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2, 3, 7 and 8. ஒரு நம்பர் இப்போது 353 இருந்துச்சுன்னா வைங்க, இதோட யூனிட் டிஜிட் வந்து இது. இந்த இடத்துல 3 இருந்துச்சுன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. தென் அட் த சேம் டைம் 2 இருந்துச்சுனாலும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. தென் 7 இருந்தாலும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. தென் 8 இருந்தாலும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஸோ 2, 3, 7, 8 தான் ஆன்சர். 7th question. There are dash perfect squares from 1 to 100. 1 to 100ல இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸோட கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். தென் 2 ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். தென் 3 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 4 ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 5 ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 6 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 7 ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் 8 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். 9 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். தென் 10 ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இங்கே வந்து 1, இது 2 is 4. தென் 3 into 3 is 9. திஸ் இஸ் 16. அண்ட் 5 ஸ்கொயர் வந்து 25. தென் 6 ஸ்கொயர் வந்து 36. தென் 7 ஸ்கொயர் வந்து 49. தென் 8 ஸ்கொயர்னா 8 into 8 64. 9 ஸ்கொயர்னா 9 into 9 81. தென் 10 ஸ்கொயர்னா 10 into 10 100. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் இவ்வளோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ இதில் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆன்சர் வந்து 10. 8th question. The cube root of an odd number is always an dash number. Always an odd number. Answer odd. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து odd number. இதோட cube root ஃபைண்ட் பண்ணணும்னா 1 into 1 into 1. That is 1 தான். இது வந்து ஒரு odd number. Then 3 வந்து ஒரு odd number. அதோட cube root என்னன்னா 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. 27 வந்து ஒரு odd number. So odd number தான் answer. Third Roman letter, say true or false.
9th question, the square of every natural number is always greater than the number itself. ஸோ ஒரு எல்லா நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயரும் வந்து அதோட கிரேட்டரான நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? நேச்சுரல் நம்பர் வந்து 1 நேச்சுரல் நம்பர் தானே. ஸோ 1ஓட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. 1ஆக தான் இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். 10th question, the product of two perfect square is a perfect square. ஸோ 2 பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ஸ்கொயர் இங்கே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். 2 ஸ்கொயர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் 3 ஸ்கொயர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ வந்து 2 × 2 இஸ் 4. தென் இங்கே அடுத்த நம்பர் வந்து 3 எழுதிக்கலாம். 3 × 3 அது வந்து 9. ஸோ இது ரெண்டோட ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 × 4 இஸ் 36. 36 வந்து இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஆன்சர் வந்து ட்ரூ. 4th Roman letter, match the following. First question, cube root of 9621. 9621ஓட cube root ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 1ஆக இருக்குது. ஸோ எந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 1ஆக இருக்கோ அந்த நம்பரோட க்யூப் தான் வந்து 9621. ஆப்ஷன்ஸில் 21ஓட யூனிட் டிஜிட் வந்து 1ஆக இருக்குது. ஸோ 9621ஓட க்யூப் ரூட் வந்து 21. 1ஓட ஆன்சர் வந்து 3. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்ஷன் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8. ரூட் 8ஓட ஸ்கொயர் என்னென்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட் 8 ஸ்கொயர் பண்ணணும். ரூட் 8 போட்டுக்கோங்க. தென் ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 மட்டும் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 5th ஆப்ஷன். செகண்டுக்கு 5 இங்கே எழுதிக்கோங்க. தென் தேர்ட் ஒன், க்யூப் ரூட் ஆஃப் 64. 64ஓட க்யூப் ரூட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 64 இங்கே போட்டுக்கோங்க. செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். 2 × 3 is 6. தென் 2 இருக்குது. 2 × 2 is 4. தென் அகெயின் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 × 1 is 2. ஸோ 1 டைம் ரிமைனிங் 1 இருக்கும். 2 × 6 is 12. ஸோ 6. தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 × 8 is 16. ஸோ 2 போட்டிருக்கேன். தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 4 டைம்ஸ். தென் அகைன் செகண்ட் டேபிளில் 2 டைம்ஸ். தென் 2 வந்து 1 டைம் இருக்குது. ஸோ 1. 64 = 64ஓட ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட்னா 2 2ஆக பேர் பண்ணுவோம். அதுவே க்யூப் ரூட்னா 3 3ஆக பேர் பண்ணணும். ஸோ 64 = 2^3 × 2^3. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 64 = 1 1 2s எடுத்துக்கணும். இங்கேருந்து 1 2, தென் இங்கேருந்து 1 2. 2 × 2 is 4. ஆன்சர் வந்து தேர்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 4. ஆப்ஷன் 2. தேர்டுக்கு ஆப்ஷன் 2. தென் ஃபோர்த் ஒன், 13 × 13 கேன் பி ரிட்டன் ஆஸ் டேஷ். 13 × 13 எப்படி எழுதலாம்னு கேட்டிருக்காங்க. 13 × 13 13 ஸ்கொயர்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஃபோர்த்துக்கு 1. 5th கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576. 576ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். 2 2 is 4. ரிமைனிங் 1, that is 17. 2 × 8 is 16. ரிமைனிங் 1 இருக்கும். அகைன் 2 × 8 is 16. தென் செகண்ட் டேபிளில் 2 × 1 is 2. 2 × 4 is 8. Then 2 × 4 is 8. Then again second table 2 × 7 is 14. Then 2 × 2 is 4. Again second table 2 × 3 is 6. Remaining 1 இருக்கும். 2 × 6 is 12. Then again second table 2 × 1 is 2. Remaining 1 இருக்கும். 2 × 8 is 16. Again second table 2 × 9 is 18. Then third table 3 × 3 is 19. 9. ஸோ 576ஓட ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே எழுதலாம். எவ்வளோ டூஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டூஸ் இருக்குது. 2 × 2 × 2 × 3 2 × 2 × 2 இன்ட்டு 2 3s இருக்குது. 3 × 3. ஸோ இதை பேஸாக எழுதுங்க. 576 = 2 ஸ்கொயர் இன்ட்டு இது 2 2 இருக்குது, 2 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576ங்கிறப்போ எல்லாத்துலேருந்து 1 2s அண்டு 1 3 எழுதுங்க.
2 into 2 into 2 into 3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் வந்து 576ஓட ஸ்கொயர் ரூட். 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 3 is 24. 24ஓட ஸ்கொயர் ரூட் தான் வந்து 576. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஃபார் 5th ஒன். 5க்கு 4. இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள், 1க்கு 3 இருக்குது, இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து 2 எண்ணா இருக்குது சரியா. தென் செகண்டுக்கு வந்து 5 இருக்கணும். ஸோ 2க்கு 5 இருக்குது. தென் 3க்கு வந்து 2 ஃபைன் பண்ணியிருக்கோம், 4க்கு 1 ஃபைன் பண்ணியிருக்கோம், 5க்கு 4 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 5th Roman letter short answer questions. 11th question, the area of square is 256 cm square. What is its sides? Area of square வந்து a square 256 கொடுத்துருக்காங்க. தென் a ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ஏவாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே வந்து ரூட் எடுக்கணும் 256க்கு. ஸோ ஃபஸ்ட்டு 256ஓட ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் யூஸ் பண்ணி ரூட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணலாம். செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 1 is 2. தென் இங்கே 2 2 is 4, ரிமைனிங் 1 இருக்கும். 2 into 8 is 16. Then again second table 2 into 6 is 12, 2 into 4 is 8. Then again second table 2 into 3 is 6 and 2 into 2 is 4. Again second table 2 into 1 is 2, remaining 1 இருக்கு. 2 into 6 is 12. Then second table 2 into 8 is 16. Again second table 2 into 4 is 8. Again second 2 into 2 is 4. Again second table 2 into 1 is 2. So இந்த 256ஓட ஃபேக்டர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. 256 ஈக்குவல் டு 8 2s இங்கே இருக்குது. 2 into 2 into ஸோ 2 வந்து எல்லாத்தையும் பேஸாக எழுதிக்கலாம். 256 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ ரூட் 256 இஸ் ஈக்குவல் டு 2 into 2 into 2 into 2. மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 2 is 16. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர். 12th question, find the square root of 1369 by using long division method. லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 1369ஓட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் டிவிஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். 1369. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் எடுக்கும்போது யூனிட் டிஜிட்லேருந்து 2 டிஜிட்டாக செப்பரேட் பண்ணிவிட்டு கம்மா வைக்கணும். ஸோ இதுலேருந்து 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மாஸ் வரும். ஸோ இப்போ 13 வந்து எத்தனாவது டேபிளில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 3 into 3 is 9. 13 வந்து இதில் போகுது. தென் இப்போ 4 எடுத்திங்கன்னா 4 into 4 is 16. 13 விட அதிகமாக போயிடுது. ஸோ 3 எடுத்துக்கலாம். 3 into 3 is 9. தென் இங்கே 13லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் 2 டிஜிட்டை வந்து எடுத்துக்கணும். 6 9. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த கோஷன்ட்டில் கிடச்சிருக்க நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணும். தட் மீன்ஸ் 3 into 2. 3 into 2 பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். தென் இங்கே ஒரு நம்பர் வரும். அது எந்த நம்பர்னு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா இந்த நம்பர். இதில் வந்து யூனிட் டிஜிட்டில் பாருங்கள் 9 இருக்குது. யூனிட் டிஜிட் 9ஆக இருந்துச்சுன்னா அது வந்து 3 டேபிள் இல்லைனா 7th டேபிளில் டிவைட் பண்ண முடியும். இஃப் சப்போஸ் 6 பக்கத்தில் 3 போட்டிங்கன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3 is 9. தென் 6 3 is 18. 469 விட கம்மியான நம்பராக வருது. ஸோ இது வந்து எடுத்துக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 7 இருக்குது. 6 பக்கத்தில் 7 போட்டிங்கன்னா 7th டேபிளால் மல்டிப்ளை பண்ணணும். 67 into 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 into 7 is 49. 9 4. தென் 6 into 7 is 42. 42 plus 4 is 46. 469 கிடைக்குது. ஸோ கரெக்டாக நம்பர் வந்து 7. இங்கே 7 போட்டுக்கணும், இங்கே 7 போட்டுக்கணும். 67 into 7 is 469. ஸோ 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 37. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1369 is equal to 37. 13th question, verify 300 is a perfect square or not. ஸோ given 300 வந்து perfect square இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும்.
ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 300 வந்து இங்கே போட்டுக்கோங்க. தென் இது வந்து செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 2 இங்கே போட்டிருக்கேன். 2 × 1 is 2. ஸோ 1 டைம் ரிமைனிங் வந்து 1 இருக்கும். இது 10. 2 × 5 is 10. ஸோ 5. தென் 0 அப்படியே போட்டிருக்கேன். தென் இது அகைன் வந்து செகண்ட் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 2 இங்கே போட்டிருக்கேன். 2 × 7 is 14. ஸோ 7 இங்கே போட்டிருக்கேன். ரிமைனிங் 1 வரும். 1 அப்புறம் இங்கே 0 இருக்குது. ஸோ 10 ஆகிடும். 2 × 5 is 10. ஸோ 5 இங்கே போட்டிருக்கேன். தென் இந்த 75 வந்து ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5 இங்கே போட்டுக்கோங்க. 5 × 1 is 5. ஸோ 1 இங்கே போட்டிருக்கேன். ரிமைனிங் 2 இருக்கும். தட் இஸ் 25. ஸோ 5 × 5 is 25. ஸோ 5 இங்கே போட்டிருக்கேன். அகைன் இது வந்து ஃபிஃப்த் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5 இங்கே போட்டுக்கோங்க. 5 × 3 is 15. ஸோ 3 டைம்ஸ். தென் அந்த 3 வந்து தேர்ட் டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 3 × 1 is 3. ஸோ இங்கே வந்து 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த 300ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இங்கே தனியாக எழுதியிருக்கேன். 300 is equal to 2 இருக்குது. 2 × 2. தென் 5 × 5 × 3. இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பேர் பண்ண முடியாமல் ஏதாச்சும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஸோ இதுங்க 2க்கு பேர் இருக்குது. தென் 5க்கு பேர் இருக்குது. பட் 3க்கு வந்து பேர் இல்லை. ஸோ கிவன் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. ஆன்சர் எழுதிக்கோங்க. தேர் இஸ் நோ பேர் ஃபார் 3. ஸோ 300 is not a perfect square. 14th question. Find the square root of 5476 by using prime factorization method. Prime factorization method யூஸ் பண்ணி 5476 ஓட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். இதை 2 2 is 4. ரிமைனிங் 1 இருக்கும். 2 × 7 is 14. தென் இங்கே 7 இருக்குது. 2 × 3 is 6. ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ இது 16 ஆகிடும். ஸோ 2 × 8 is 16. அகைன் இதை செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 × 1 is 2. 2 × 3 is 6. ரிமைனிங் வந்து 1 இருக்கும். 13 ஆகிடும். ஸோ 2 × 6 is 12. ரிமைனிங் 1 இருக்கும். 2 × 9 is 18. இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் 1369ங்கிறது 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பரால் எல்லாம் டிவைட் ஆகாது. ஸோ கிரேட்டர் தென் 10ஆல் இருக்க ஏதோ ஒரு நம்பரால் தான் டிவைட் ஆகுது. எந்த நம்பரால் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது 30 × 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900 கிடைக்குது. இது வந்து 1369 விட ஸ்மாலர் நம்பர். ஸோ இன்னும் அதிகமாக பார்க்கணும். இப்போ இந்த நம்பரில் யூனிட் டிஜிட் பாருங்கள் 9 இருக்குது. 9 யூனிட் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் வந்து 3 or 7ஆக இருக்க ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள் தான் வந்து 1369. ஸோ 3 and 7 வந்து இங்கே எழுதிக்கோங்க. 30 விட கிரேட்டர். ஸோ 33ஆக இருக்கலாம், இல்லைன்னா 37ஆக இருக்கலாம். இப்போ 33ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s are 9. தென் இங்கே 3 3s are 9. அகெயின் 3 3 is 9. 9 9 9 + 9 is 18. 8 ரிமைனிங் 1. 9 + 1 is 10. 1089 தான் கிடைக்குது. ஸோ 33 வந்து வராது. தென் 37 வந்து கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணி பாருங்கள். 37 × 37. 7 7 is 49. 9 ரிமைனிங் 4. தென் 7 3 is 21. 21 + 4 is 25. தென் 3 தேர்ட் டேபிளில் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 7 is 21. 1 ரிமைனிங் 1. தென் 3 3 is 9. 9 + 2 is 11. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 9 5 + 1 is 6. தென் 2 + 1 is 3. தென் 1. ஸோ இந்த நம்பரும் சேமான நம்பர். ஸோ 37ஆல் இது டிவைட் ஆகும். 37ஆல் 37 டைம்ஸ். ஸோ 37 அகைன் 1 டைம். 5 4 7 6ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கிறது எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கோங்க. 2 × 2 × 37 × 37. ஸோ இதை வந்து பேர் பண்ணணும். 5 4 7 6 = 2 square × 37 square. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 4 7 6னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஈச் நம்பர் எடுத்துகிட்டு 2 × 37. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 × 7 is 14. 4 ரிமைனிங் 1 இங்கே இருக்கும். தென் 2 × 3 is 6. 6 + 1 is 7. ஸோ 74ஓட ஸ்கொயர் தான் 5 4 7 6. ஸோ ரூட் ஆஃப் 5 4 7 6. இதுதான் ஆன்சர். 15th question. Find the cube root of 2197 using prime factorization method. Prime factorization method யூஸ் பண்ணி 2197ஓட கியூப் ரூட் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 2197 போட்டுக்கோங்க. இது வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க ஸ்மாலர் நம்பரால் எதுவுலையுமே டிவைட் ஆகாது. இப்போ 2197
2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 1 is 2. தென் இது ரெண்டு நம்பர் சேர்த்துருப்போம். ஸோ 0 இங்கே ஆட் பண்ணிப்போம். 2 into 9 is 18. ரிமைனிங் 1 இருக்கும். 17 இருக்குது. இது வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. இதே மாதிரி 9 வரைக்கும் எந்த டேபிளையும் டிவைட் ஆகாது. தென் 10th டேபிளில் டிவைட் ஆகாது. இப்போ வந்து இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் பாருங்கள் 7ஆக இருக்குது. ஒன்றா இந்த நம்பர் வந்து யூனிட் டிஜிட் 3ஆக இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகும், இல்லைன்னா 9ஆக இருக்கிற நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ 13th டேபிளில் எடுத்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். 13 1 is 13. ஸோ ரிமைனிங் வந்து 8 இருக்கும். தட் இஸ் 89. ஸோ 89 வந்து 13th டேபிளில் எத்தனாவது டைம்னு பார்க்கலாம். 3 டைம் பாருங்கள். 3னா 39 தான் வரும். தென் 13 into 6 பார்க்கலாம். 3 into 6 is 18. ரிமைனிங் 1. 6 into 1 is 6. தென் ப்ளஸ் 1 7 இருக்கும். 13 into 6 வந்து 78ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 89. ஸோ இது எத்தனாவது டைம்? 6 டைம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 89ல் 78 சப்ராக்ட் பண்ணணும். 89லேருந்து 78 சப்ராக்ட் பண்ணுறோம். 9 minus 8 is 1. தென் 8 minus 7 is 1. இங்கே வந்து 11 இருக்குது ரிமைனிங். தட் இஸ் 117. 117 வந்து 13ல எத்தனாவது டைம்னு பார்க்கலாம். 13 into 9. 9 into 3 is 27. ரிமைனிங் 2. 9 into 1 is 9. 9 plus 2 is 11. ஸோ 9 டைம்ஸ் வந்து 13 இருக்குது. தென் அகைன் இது 13th டேபிள் டிவைட் பண்ணலாம். 13 into 13 is 169. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 169 வரும். தென் அகைன் 13th டேபிளில் 1 டைம். ஸோ 2197ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 13 into 13 into 13. ஸோ இதை பேர் பண்ணணும். க்யூப் ரூட்டில் பேர் பண்ணணும்னா 3 நம்பர்ஸை பேர் பண்ணணும். ஸோ 2197 is equal to 13 cube. ஸோ இதோட 219ஓட க்யூப் ரூட் வந்து 13. க்யூப் ரூட்டுங்கிறப்போ இங்கே வந்து 3ன்னு டினோட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்சர்.